தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் டு டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் இதெல்லாம் எப்படி ஆன்லைனில் நம்மளே கரெக்ஷன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டு டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டைரெக்டாக uidai.gov.in என்ற வெப்சைட்குள்ளே வந்துடுங்க. இந்த வெப்சைட்குள்ளே வந்ததும் இங்கே மை ஆதார்னு இருக்கும். அதில் அப்டேட் டெமோகிராஃபிக்ஸ் டேட்டா ஆன்லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கில் ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்ச்சை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இப்போது சென்ட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துறீங்களோ அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு லாகின்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்டேட் டெமோகிராஃபிக்ஸ் டேட்டான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும், எந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ணலான்றது. இதில் லாங்குவேஜ், மொபைல் நம்பர், மெயில் இது மட்டும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜெண்டர், நேம், டேட் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதே மாதிரி நேம் எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ மீதி ரெண்டு இருக்கக்கூடிய ஜெண்டரும் டேட் ஆஃப் பர்த்தும் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இங்கே 1 attempts லெஃப்ட்டு, இங்கே 2 attempts லெஃப்ட்னு இருக்குது. ஸோ ஒரு முறை மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும். இது 2 முறை மட்டும்தான் கரெக்ஷன் பண்ண முடியும். அதுக்கு மேலே அந்த ஆப்ஷன் டிசேபிள் ஆகிரும். அதனால் கரெக்டாக பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னாக்கில் ப்ரொசீட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீடுன்றதை மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்கும். என்ட்ரு ஒரு டேட் ஆஃப் பர்த்னு இருக்கும். அந்த இடத்துல கரெக்டாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துவாங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்டான என் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கில் அப்லோட் வேலிட் டாக்குமெண்ட்னு இருக்கும். ஸோ அந்த செலக்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கில் ப்ரூஃப் இதில் இருக்கும். எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட், பர்த் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்கும். இதில் உங்கள்கிட்ட எந்த ப்ரூஃப் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அப்லோட் டாக்குமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி 2 MB சைஸுக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அதுவும் ஜேபிஜி, பிஎன்ஜி ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும். பிடிஎஃப் ஃபார்மேட் சப்போர்ட் ஆகாது. இப்போ அப்லோட் டாக்குமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் உங்களுடைய டாக்குமெண்ட் ப்ரிவ்யூ ஆகும். இப்போது நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஜெண்டர். இதில் மேலா ஃபீமேலான்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ப்ரிவ்யூ ஆகும். நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டும் ப்ரிவ்யூ ஆகும். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னாக்கில் எடிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் எடிட் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய கேப்ச்சா அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. கேப்ச்சாவை என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கீழே அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பேமெண்ட் பேஜுக்கு போகும். அதில் உங்களுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அப்படி இல்லைன்னா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி 50 rupees நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கில் டவுன்லோட் ரெசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ரெசிப்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ரெசிப்ட். இதில் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்என் நம்பர், ரெசிப்ட் நம்பர், அதே மாதிரி டிரான்சாக்ஷன் ஐடி, பெய்டு அமௌண்ட் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது அப்டேட் ஆக 1 week ஆகும். அதுக்குள்ளே நம்ம அதனுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுனாக்கில் எங்கள் மை ஆதார்லேயே செக் ஆன்லைன் டெமோகிராஃபிக்ஸ் அப்டேட் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும், எஸ்ஆர்என், யூஆர்என்னு. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண ரெசிப்டில் யூஆர்என் நம்பரும் எஸ்ஆர்என் நம்பரும் இருக்கும். அதில் ஏதோ ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்ச்சை என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபின்னு கொடுத்துவாங்க. உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கில் நீங்கள் கரெக்ஷன் பண்ண டீட்டெயில்ஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ட்டு இதிலே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
தேங்க்யூ.